நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. ரெவலேஷன் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வானாதி வானங்களை உண்டு பண்ண சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தார். ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஒரு மனுஷன் எப்படி சாகக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு நோய், ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டெத் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மேற்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களும் கழுவப்படுகிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு கூறுகிற தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தாதி கர்த்தரே தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்தார். எதுக்காகனா பர்சனலா உங்களையும் என்னையும் மீட்பதற்காகவே. அப்ப அந்த தேவன் நம்ம மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிற பட்சத்தில் அவர் இறங்கி வந்திருக்கார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பயன்படுத்த முதல் வார்த்தை, நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாக அவர் இருந்தார். அப்ப அவர் நிறைய காரியங்கள் நம்ம உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அந்த பாவங்களை ஒவ்வொன்றாக நம்ம தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட சில காரியங்களை நம்ம மேற்கொள்ளாம அதோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இது பரவாயில்ல, இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸோட, ஒரு காம்ப்ரமைஸோட இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவர் யாரை நேசிக்கிறாரோ, நான் நேசித்தா மட்டும்தான் சிக்ஷை உண்டு, அவர் நேசிக்காம போனாருன்னா நமக்கு சிக்ஷை இல்லை என்பதை நம்ம உணர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏதாகிலும் சிக்ஷைகளை அனுமதித்திருந்தால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தேவாதி தேவன் இன்னும் கூட நம்ம மேல ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் வேசிகளின் பிள்ளைகள்ல, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கூட நம்ம எவ்வளவு தவறு செய்தாலும் கூட அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் அறியாத அந்த அன்பு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சிக்ஷையின் மூலமாக அவருக்கு ஏற்ற விதமாக மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த சிக்ஷை அற்பமாக எண்ணாமல் ஜாக்கிரதையா இருந்து, எந்த காரியத்துல இன்னைக்கு ஒரு சிக்ஷை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம லைஃப் நார்மலா இல்ல, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நம்ம உணர்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது அவர் இங்க சொல்லுகிற வார்த்தை, ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிக்ஷை அப்படின்னு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும் என்பத ஒரே நோக்கத்துக்காக தான் கர்த்தர் நமக்கு சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். இரண்டாவதாக, நாம் எல்லாரும் ஆவியிலே வளர வேண்டும். நம்ம சிறு பிள்ளைகளாக இந்த பூமியில கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது சிறு பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட சிறு பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படவே இல்லை. நாம் மெச்சோர் ஆகணும். குழந்தைகளாக இருக்கிற நாம் பெரியவர்களாக மாற வேண்டும் ஆவிக்குரிய முறையிலே என்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆவியில் அதிகமாக வளர வேண்டும். மெச்சோர்டான ஒரு கிறிஸ்டியனாக மாறணும். நான் சின்ன குழந்தையாகவே இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, மெச்சோர் கிறிஸ்டியனாக இருக்கிற நாம், ஒரு ஆவியில வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் புதுப்பிக்கப்பட்டு ஆவியில அனலுள்ள பிள்ளைகளாக நம்ம மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோ நம்ம மனம் மாற வேண்டும், ஆவியிலே வளர வேண்டும். ஆவியில வளர்றது மாத்திரம் இல்லாமல் நம்ம இன்னும் கூட புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம இந்த பூமியில சஞ்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கார். அப்போ இந்த சிக்ஷை அப்படின்ற இந்த தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம படிப்பனை நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 6 வரை. ஹீப்ரூஸ் 12:5-6. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமென்.
சோ தேவன் நம்ம ஏன் சிட்சிக்கிறார், அதுக்கு ஒரு காரியங்கள் இருக்கு என்பதை முதல்ல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அதை புரிந்து கொள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏன்னா சிட்சை அப்படின்னு வரும் பொழுது நமக்கு மனம் ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போயிடுது. ஏன்னா அது வலியும் வேதனையும் உண்டாக்கத்தக்க காரியமாக இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த சிட்சையின் மூலமா நம்ம மனம் நொந்து போகிறோம். அப்போ மனம் நொந்து போகும் பொழுது என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போகலாம். ஆனாலும் எல்லா சிட்சைகளுக்கு பின்பாகவும் ஒரு காரியம் இருக்குது என்பதை நாம் உணர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தற்காலத்திலே அந்த சிட்சை நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஆனா காலம் சென்ற பிறகு, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நம்ம பழக்க வைப்பதற்காக கர்த்தரை பயன்படுத்துகிற விதமான உணர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த வசனம் சொல்கிற போல, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இப்ப சிட்சை அப்படின்றது அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக இப்ப வெளிப்படுத்தல் 3:19 எபிரேயர் 12:5-6 இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடு தான் நமக்கு அந்த சிட்சை. அப்ப நம்ம இன்னும் கூட எவ்வளவு துன்மார்க்கமாக வாழ்ந்தும் கூட, பாவம் நம்ம செய்யக்கூடாதுன்ற காரியங்கள் அறிந்தும் கூட கர்த்தருக்கு இது பிரியம் இல்லாது இந்த காரியத்தை செய்வதன் மூலமா கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டேன் என்று உணர்ந்தும் கூட சில பாவ காரியங்கள் நம்ம செய்கிற பிள்ளைகளாக வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க செய்கிறது. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்ம மேல் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்டிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். அவர் கண்டிக்கும் பொழுது டைம் பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ஒரு மனசோர்வு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த மனசோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா நாம் இன்னும் கூட மாம்சத்திலே இருக்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் என்பதை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த சிட்சை வருகிறது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா அதுல சந்தோஷப்பட்டு களி கூறுகிற பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்ம ஆவியிலே அணுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியும். ஆனாலும் கூட ஒரு சோர்வு அப்படின்னு வருகிறது அண்ணா, அப்போ இந்த சிட்சை மேல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்குள்ள பெருமை இருக்கிறது என்பதை நம்ம உணர்கிற பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது மனசோர்வடைந்து எனக்கு ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம கர்த்தரையை குற்றப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்தோட கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது சந்தோஷத்தோட இதை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நான் எந்த இடத்துல என் லைஃப்ல கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும், என் வாழ்க்கையில எந்த இடத்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்று நீங்க விரும்புறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்மையோட அவரிடம் கேட்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில மாற்றித்தர வல்லமையான தேவனாக இருக்கிறார். அப்ப முதல்ல நமக்கு தேவை மனத்தாழ்மை. ஒரு சிட்சை அப்படின்னு வரும் பொழுது நமக்கு தேவை ஒரு மனத்தாழ்மை. இப்ப மனத்தாழ்மையோட கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவியிலே வளர்கிற பிள்ளைகளாக மாற முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை வாசிப்போம். Proverbs 3:11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். ஆமென். சோ ஒரு சிட்சை வரும் பொழுது உடனே அந்த சிட்சையின் மூலமா நம்ம குற்ற உணர்ச்சிக்குள்ள போக வேண்டாம். பெரும்பாலான டைம்ல நமக்கு ஒரு சிட்சை கர்த்தர் மூலமாக வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ உடனே ஒரு ஜட்மெண்டல் தாட், ஒரு ஜட்மெண்டல் ஒரு ப்ராசஸ், இவங்க இது செஞ்சாங்க அதனால இவங்களுக்கு இப்படி ஆச்சு, நான் இதை செஞ்சால இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மை நாமே குற்றப்படுத்தி கொள்ள சூழ்நிலையோ இல்ல மற்றவர்களால் குற்றப்படுத்தப்பட சூழ்நிலையோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த வார்த்தையை கவனிங்க, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ இது மகனுக்கும் மகளுக்கும் தேவனுக்கும் உள்ளே உள்ள தொடர்பு, ஒரு அன்பின் வெளிப்பாடு. அவர் என்ன பண்றாரு, ஒரு சிட்சை அனுமதிக்கிறார். அப்போ சிட்சை அனுமதிக்கும் மூலமா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்றத விரும்புகிறார். அப்போ அதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போகிறதுக்கு இங்க அவசியமே இல்லை. ஏன்னா பூமியில வாழுகிற எல்லாருமே பாவிகள் தான்.
எனக்கு ஒரு சிக்ஷை வருகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் இன்னமும் கூட என் மேல் அன்பாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறேன் என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நம்ம கைகளை விரித்துக் கொண்டு அதை அற்பமாக எண்ணாமல் அதை சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவை புரிந்து கொள்ளத்தக்கதாக வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சிக்ஷை என்பது கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, ஒரு இப்ப கார்பெண்டர்ஸ் வச்சுக்கீங்களேன், சில காரியங்களை அவங்க செதுக்குறாங்க. அப்ப செதுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அவுட்புட், அவர் என்ன செதுக்குறாங்களோ அது எப்படி வெளிப்படணும் அப்படின்ற காரியத்தை அவங்க இதயத்துல இருக்கும். அப்ப இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, உளியிலால மெதுவா அடிச்சு அதை செதுக்குறது போல நம்முடைய கேரக்டர், நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ, அவர் அந்த ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன், அந்த 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 கை தேர்ந்த அந்த வேலையால் எப்படி தனக்கு விருப்பமானதை அவர் கைகளின் மூலமா அவர் செதுக்கி அவர் விரும்பத்தக்க அந்த உருவத்தை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு இருதயத்துல அந்த எண்ணங்களை வைத்துக் கொண்டு அவர் வெளிப்பட்டு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறாரோ, அது போல கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நம்ம அப்படியே மௌல்ட் பண்றார். இந்த சிக்ஷைகளின் மூலமா நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் மௌல்ட் பண்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இடத்துல. அப்ப சோர்ந்து போகாமல் நம்ம கர்த்தர் நம்மை கண்டிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். வாசிக்க கேட்போம். யோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 17. ஜாப் 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். ஆமென். ஆமென். சோ தேவன் தண்டிக்கிற மனுஷன், அதாவது தேவன் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒரு ஆசீர்வாதம். நான் இன்னமும் கூட தேவனுடைய மகனாக தான் இருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிடவில்லை. நான் தப்பு செய்யும் பொழுது அவர் என்னை சரி, என் மகன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வீட்டுல பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் பெட்ரோல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு டைம் ஃப்ரேம் அப்புறம் இதை பொறுக்கவே முடியாம ஒரு சிக்ஷையை கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேல இதை விட்டா இது ரொம்ப மோசமாயிடும், என் பிள்ளை கெட்டு போயிடும், அதனால இப்பவே இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்ரோல் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிக்ஷையை அனுமதிக்கிறாங்க. எதுக்காக அந்த சிக்ஷை வருகிறதுன்னா, இதுக்கு மேல இது தவறான காரியங்களுக்கு போய் சேர்ந்துவிடும், அதனால என் பிள்ளை இப்பயே கண்டிக்கும் பொழுது அது மனம் திரும்பி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகாம அந்த எல்லைக்கு போகாம அது மனமாற்றத்துக்குள்ள வரும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதே போல தேவன் நம்மை தண்டிக்கும் பொழுது, நம்ம சிக்ஷிக்கும் பொழுது எதுக்காகனா, இதுக்கு மேல விட்டா என் பிள்ளை கெட்டு போயிடும், என் பிள்ளை கெட்டு போக கூடாது, நான் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளை என்னோட கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட கர்த்தர் நம்முடைய அன்பு கூர்ந்து அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். அப்போ தேவன் தண்டிக்கிற மனுஷனாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். தண்டிக்காம போனா நம்ம இருக்கிற வாழ்க்கையில நம்ம எப்படி வேணா வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு, நம்ம சிக்ஷையே கர்த்தர் மூலமா வரல அப்படின்னா நம்ம தேவனை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளாக மாறிவிடுவோம். நமக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையை மாறிடும். ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது ஒரு சிக்ஷையை அனுமதித்திருக்கிறார்னா, கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இங்கே நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர நீங்க விரும்புறீங்களோ அதை எனக்கு கற்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத அதை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம மாற்றுறதுக்கு அவரே அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அப்போ அந்த கர்த்தருடைய சிக்ஷை நம்ம அற்பமா எண்ண கூடாதுன்னு பாக்குறோம் 2ஆம் பகுதியில. ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷை அற்பமாக எண்ணாதே. அப்போ அற்பமாக என்றதுதான் எனக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அது அற்பமாக எண்ணுகிற பிள்ளைகளாக இல்லாமல் அமர்ந்திருந்து தாழ்மையோட நம்மை நாமே நிதானித்து அறிகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற சிக்ஷை வரும் பொழுது அமர்ந்திருந்து கர்த்தரிடம் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த சிக்ஷை தற்காலத்துல அது வலியும் வேதனையும் உண்டாக்கினாலும், ஏன்னா அது அப்படிதான் இருக்கும், சிக்ஷை வரும் பொழுது நமக்கு இருதயத்துல வலியும் வேதனையும் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட முடிவில் அது நம் அனைவருக்கும் ரட்சிப்பை அருளுகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிக்ஷை வரும் பொழுது மனம் திரும்பி கர்த்தருடைய மகளாக நான் வாழ்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கையில ஒவ்வொன்றாக எடுத்து போடும் பொழுது முடிவில் நமக்கு எஞ்சி இருப்பது ரட்சிப்பு ஒன்று மாத்திரமே. சிக்ஷை வருவது நமக்கு ரொம்ப நல்லது. நாம் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனுடைய காரியங்களை புரிந்து கொண்டால் நம்ம அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நம்மளால முடியும். அந்த காரணத்தை புரிஞ்சிக்காம எனக்கு பிரச்சனை இருக்கு, கர்த்தர் ஏன் அனுமதிச்சார் அவரை குற்றப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள பெருமையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஆவியும் தான் நம்மகிட்ட இருக்குது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 32. 1 Corinthians 11:32.
நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்ப இந்த வார்த்தையும் கூட நமக்கு இன்னமும் உற்சாகத்தை கொடுக்கிறது. ஏன்னா கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது நான் மற்றவர்களோட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, உலகத்தோட நான் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறேன். அப்போ இது பர்சனல். அப்ப தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவுல சில காரியங்கள் மூலமா உங்களுக்கு சிட்சை வந்தாலும் சரி, மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கும் விதமாகவும் உங்களுக்கு சிட்சைகள் வந்தாலும் சரி, நான் திரும்பவும் சொல்றேன் இந்த விஷயத்த, சிட்சை உங்களுக்கும் கர்த்தருக்கும் மத்தியிலே உங்கள் இருவருக்கு மாத்திரம் தெரிந்த சிட்சையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு தெரிஞ்சு போனாலும் சரி, சிட்சை வரும் பொழுது நமக்கு அன்போடு அதை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ அந்த சிட்சை என்பது அவமானத்துக்குரிய காரியம் அல்ல. நம்ம மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிட்சை வரும் பொழுது அது அவமானமாக என்று எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கார், கர்த்தருக்கு நன்றி, இன்னும் என் மேல் அன்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு அவர் இதை அனுமதித்திருக்கார் என்று நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது மனமாற்றத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனா இதே எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, இதன் மூலமா எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, என்னை கேலியும் கிண்டலுவாக நினைக்கிறார்கள் என்ற அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மால மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மனம் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப கடினமாக அது இருக்கும். சோ கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம் உலகத்துடைய நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நம் மேல் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். சோ தேவன் ஒரு சிட்சையின் மூலமாக நம்ம ஒரு பரிசுத்தமாகிறதுக்கு, மனம் மாற்றத்தை அடைவதற்கு அவர் விரும்புகிறார்னா, இதுக்கு மேல விட்டா என் பிள்ளை கெட்டு போயிடும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட தான் ஒரு சிட்சையை அனுமதிக்கிறார். சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக மாறுவோம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் வசனம் 2 முதல் 4 வரை. ஜேம்ஸ் 1:2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. ஆமென். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, சோதனை வராதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரா? நமக்கு சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. விசுவாச சோதனை நமக்கு நம் எல்லாருக்கும் உண்டு. ஆவியிலே வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு சில சோதனைகளை, நமக்கு சில சிட்சைகளை அனுமதிக்கிறார். அப்போ அது அகப்படும் பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? இந்த இடத்துல சோதிக்கப்படுகிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ சோதனை வரும் பொழுது, சிட்சை வரும் பொழுது ஃபைனலா அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மீண்டும் சொல்ற அந்த காரியத்தை, சிட்சை வரும் பொழுது நமக்கு சந்தோஷம் வராது, நமக்கு துக்கம் வரும், வேதனைகள் வரும். ஆனாலும் கூட அது மாம்சத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, சிட்சை வரும் பொழுது ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த சோதனையின் பொழுது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாக அந்த சோதனையின் மூலமாக சந்தோஷத்தமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இடத்துல நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்ப பொறுமையோட இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடும் இருக்கணும், பொறுமையோட இதை சகிக்கணும். சகித்து கர்த்தர் வருங்கிற மாற்றத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வரும் பொழுது நான் ஆவியிலே வளர்ந்த மகனாக, ஆவியிலே வளர்ந்த மகளாக, கர்த்தர் கண்களுக்கு முன்பாக பாக்கியவனாக, அவருக்கு பிரியமானவனாக என்னால் வாழ முடியும். அதுதான் கர்த்தர் அந்த ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன் எப்படி கை தேர்ந்த ஒரு நல்ல ஒரு வேலையால் தான் விரும்புகிறதை தன் கையினாலே எப்படி வெளி அவுட்புட் கொடுக்கிறாரோ, எப்படி அந்த காரியத்தை வெளி கொண்டு வராரோ, அது போல நாம் மனம் மாற்றம் அடைந்து கர்த்தருக்கு பிரியமான, அவருக்கு உகந்த அந்த பரிசுத்தம் உள்ள ஒரு ஆவியுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறதுக்கு கர்த்தர் சிட்சையின் மூலமா நம்ம தேற்றுகிறார். ரொம்ப இங்க பார்க்கும் பொழுது அடுத்ததா, நம்ம வாழ்க்கையில சிட்சையே வரல அப்படின்னா
ஒன்று, கர்த்தர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிச்சை வந்தாதான் கர்த்தர் என்னோட இருக்கிறார். சிச்சை வரல அப்படின்னா ஆவியில என்னால் வளரவே முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சிச்சை எனக்கு கர்த்தர் மூலமாக வரல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நான் ஒரே மாதிரி என் வாழ்க்கை நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து கரெக்டா நான் பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு மாதிரி என் வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு தேக்க நிலைக்குள்ள போயிடும். ஆனா என்னைக்கு எனக்கு சிச்சை வருகிறதோ அப்பதான் என்னை நானே நிதானித்து அறிவதற்கு ஒரு வேலையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அப்போ கர்த்தருடைய சிச்சை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஆவியிலே வளருகிறேன். எனக்கு சிச்சையே வரல அப்படின்னு பொழுது ஆவியிலே எனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கத்துக்குள்ள அவர் கொண்டு வரார் அப்படின்னா அது வந்து அவர் விரும்புகிறார். என் பிள்ளை வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த டிசிப்ளின் மூலமா, ஒரு சிச்சையின் மூலமா நம்மை அவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவர் வந்து மாற்ற தேவனாக இருக்கிறார். அடுத்தது வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 10. Proverbs 15:10. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இப்போ அநேக பேருக்கு கர்த்தர் சிச்சிக்கிறார் என்பது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இந்த புரிதல் வந்தா மட்டும்தான் மனமாற்றம் வரும். அநேகருக்கு வந்து இந்த சூழ்நிலை கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த உணர்வே இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, தங்க வாழ்க்கையை வந்து அதோட சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சிச்சையோட சேர்ந்து வாழ்ந்து அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அவங்க வந்து வேற ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு தெரியல, வேற ஆப்ஷன் இல்லை, அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா we have to recognize எந்த இடத்துல கர்த்தர் நம்ம சிச்சிக்கிறார், அவர் ஏன் இதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறான்ற நம்ம புரிந்துகிற பிள்ளைகளா நம்ம மாற வேண்டும். நீதிமொழிகள் 15:10 சொல்கிறது போல வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ சாவான்னு பாக்குறோம். அப்போ தேவனுடைய சிச்சையை விட்டு விலகும் பொழுது நமக்கு மிஞ்சி இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அந்த பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர போறதே இல்லை. அந்த பிரச்சனையோட தீர்வு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் மனம் திரும்பும் போது மட்டும்தான் நமக்கு தீர்வு. ஆனா அந்த சிச்சை வந்து விட்டு விலகும் பொழுது இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்குள் தான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அது போல கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்து மனம் மாறுங்க அப்படின்னு சொல்ற பொழுது அதை கேட்டுக்கொண்டு நம்ம வந்து அதுல பிரியம் இல்லாம நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிறதுக்கும் மேல பிரச்சனைகள் அதிகமாக தான் போகும். இது வந்து அப்படியே தீர போறதே இல்லை. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவாதி தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை இந்த பூமியில, கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தி இருக்கிறார். நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறதுனால நம் ஆத்மா கெட்டு போகாதபடிக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து சிச்சைகளை அனுமதித்து என் பிள்ளை மனம் மாறுவா, என் பிள்ளை மனம் மாறாதான்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் சிச்சையின் மூலமா நம்ம மேல் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நாம வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதுல விசனப்படாமல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை வெறுக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அதை கேட்டுக்கொண்டு அதை சந்தோஷத்தோட பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அதுல வந்து பூரண அந்த பொறுமையோட அதை பொறுமையோட இருந்து சந்தோஷத்தோடு இருந்து கர்த்தர் விரும்புகிற மன மாற்றத்தை நாம் ஒவ்வொருவரும் வந்து கொண்டு வருவோம். ஏன்னா அதுதான் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது. 2 கொரிந்தியர்ல வாசிப்போம் 7ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 10 வரை. 2 Corinthians 7:9-10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். இந்த வார்த்தைகளை படிச்சீங்கன்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு தெய்வீக துக்கம், ஒன்று லௌகிக துக்கம். இப்போ லௌகிக துக்கத்துல வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து அது மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை கொண்டு போய் செல்லும் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்குரிய இந்த லௌகிக துக்கம் வந்து முதல்ல என்ன பண்ணும்னா, எனக்கு அவமானமா போச்சு, எனக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு, என் மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இதனால வந்து என்ன பண்ணும், அந்த ஆத்மா வந்து கரெக்ஷன்ஸ்குள்ள வராம
அது என்ன பண்ணும், அப்படியே இருக்கும். அது இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரப்போறதே இல்லை. ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்ட்டு வரும் பொழுது கர்த்தர் இதை அனுமதித்ததுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே, இதை ஏன் அனுமதிச்சுன்னு சொல்லி கொடுங்க, நீங்க விரும்புகிற மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரன்னு சொல்லி கைகளை விரித்து முட்டியை வடக்கி அவரிடம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு அநேக 1-2 கிடையாது, ஒரு சிச்சைன்னு வரும் பொழுது அது ஏதோ ஒரு காரியத்துக்கு மாத்திரம் இல்லை, அது மல்டிபிள் ரீசன்ஸா இருக்கலாம். ஆனா உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவரிடம் கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்தை ஆராய்கிற தேவனே, எனக்கு நீங்க உமக்கு பிரியமில்லாத உமக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி என் இருதயத்தில் எது இருக்கிறதோ எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அவருக்கு பிரியமாக இல்லாத அனைத்து காரியங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுக்க அதை நீங்க எழுதி வைத்துக் கொண்டு, இந்த காரியம் மனம் மாறணும், இந்த காரியத்துக்கு மனம் மாறணும்னு சொல்லிட்டு அதை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர அந்த சிக்ஷையின் மூலமாக நாம் மறுரூபமாகிறோம், ஆவிக்குரிய முறையில வளருகிறோம் என்பதை நாம் புரிந்த பிள்ளைகளாக அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ற அந்த மனப்பக்குவத்துக்குள்ள நாம் எல்லாரும் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 40 முதல் 42 வரை. Lamentation 3:40-42. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். நாம் நம்முடைய வழிகளை சோதித்தாராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இப்போ சிக்ஷை அப்படின்ற காரியம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்குது அப்படின்னா, முதல்ல கர்த்தரிடம் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக நம்மை நாமே நிதானித்தறிகிற வேலை இது. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம். கம்ப்ளீட்டான ஒரு சரண்டர், பிசிக்கல் அண்ட் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக நம் கைகளை விரித்துக் கொண்டு முழு இதயம் திறந்த பிள்ளைகளாக கர்த்தரிடம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே, எது வேதனை உண்டாக்குகிறது, நான் உமக்கு துரோகம் செய்தேன், நான் உமக்கு கலகம் பண்ணினேன், உமக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொண்டேன், ஆனாலும் கூட தேவனே, இன்றைக்கு மனம் மாற்றத்துக்கு வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் அவர் இருக்கிறார். அப்போ நாம நம்ம மனம் திரும்புதலுக்குரிய அந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரிடம் ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற அந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய உள் இருதயத்திலிருந்து அதை ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்து மனம் மாற்றத்துக்குள்ள வந்தே தீரணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம அழுகுறலோட கர்த்தரிடம் கைகளை விரித்து நம்ம அவரை கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஏன்னா வார்த்தையானது அது ஒருபோதும் அது பொய்க்காது. எழுதிய வார்த்தை எழுதியது, கர்த்தருடைய வார்த்தைகள் வானங்களில் நினைத்திருக்கிறது. நீதிமான் கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்பார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த நேரத்திலும் கூட நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையை பெற்றுக்கொண்டு திறந்த இருதயத்தோட கைகளை விரித்துக் கொண்டு நம்ம முழு அவர் மேல் சார்ந்திருந்து, ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், எதுக்கு இந்த சிச்சையை அனுமதிச்சீங்க, எந்தெந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க விரும்புகிறீங்க, அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அதுக்கு வெளிப்பட்ட உடனே நான் மனம் திரும்புறேன், அந்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன், நான் மனம் மாற்றத்துக்குள்ள உமக்கு மகளாக நான் வாழ நான் முற்படுகிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையான அந்த அழுகுறலோட கர்த்தரிடம் நம்ம போகும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்த தேவனாக இருக்கிறார். இப்போ சிச்சை வரும் பொழுது அடுத்ததா நான் எப்படி தேவன் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, நான் ஒரு சிச்சை கர்த்தர் அனுமதிக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி மாற்றத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்ற காரியங்களை குறித்து சில வசனங்களை ஞானிச்சு பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11, ஹீப்ரூஸ் 12:11. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். இது நம்ம எல்லாரும் அறிந்த வசனம், இந்த அறிந்த காரியம்தான். சிச்சையானது வரும் பொழுது தற்காலத்திலே அது சந்தோஷமாய் இருக்காது, அது துக்கமாதான் இருக்கும், ஆனாலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு பாக்குறோம். அப்ப சிச்சையில பழகணுமா?
திரும்பவும் சொல்றேன், சிச்சை வந்து தற்காலத்தில் சந்தோஷமாய் இருக்காது, அது துக்கமாக இருக்கும்னு சொல்லி இங்க முடிச்சிட்டு அடுத்த கண்டினியூ பண்றாங்க. ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு, அப்ப சிச்சையில வந்து நீங்கள் நானும் பழக்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த பழக்கத்துக்குள்ள வரும் பொழுது நான் ஒரு தப்பு செய்யறேன், கர்த்தருக்கு அது பிரியம் இல்லாம சிச்சை அனுமதிக்கிறார். அப்ப என்ன பண்றேன், அமர்ந்திருந்து நான் கர்த்தருக்கு வந்து நன்றி செலுத்தி, ஆண்டவரே சொல்லுங்க நான் என்ன மனமாற்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப ஆவியில வந்து அந்த நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து வளருகிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு சிச்சை வரும் பொழுது நம்ம வளருகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ அதுல பழகினவர்களுக்கு, அப்ப அந்த சிச்சையின் மூலமாக மனமாற்றத்துக்குள்ள வந்து பழகின பிள்ளைகளுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சோ அல்டிமேட் கடைசியான என்ன, அந்த சிச்சையின் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த ஃபைனல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சமாதானம். கர்த்தர் கண்களுக்கு முன்பாக சமாதானத்தை பெற்ற பிள்ளைகளாக அவர் 2ஆம் வருகையிலே வரும் பொழுது அவரை வந்து எதிர்கொண்டு போக ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக, மர்வமாகப்பட்ட பிள்ளைகளாக நம்ம மாறுறதுக்கு நமக்கு வந்து அது வந்து ஏதுவாக இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சில பேர்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ண போவாங்க பாத்தீங்களா. அப்ப எக்ஸசைஸ் பண்ண போறாங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில அவங்க உடம்புல வந்து வளர்ச்சியை கொண்டு வரணும்னா அந்த பகுதியை வந்து வெயிட் போடுவாங்க. வெயிட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வெயிட் தூக்கி அந்த 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 மசில் வந்து என்ன பண்ண வளர்ப்பாங்க. அப்போ அதிகமாக அந்த மசிலை வளர்க்கணும் அப்படின்னா அதிகமான வெயிட் தூக்குறது. இப்ப கையில இருக்கிற மசில வெயிட் வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிறைய வெயிட் 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் தூக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதிகமாக தூக்க அந்த மசில், அந்த மசில் அந்த ஒரு ரப்பர் மேட் மாதிரி அதிகமாக அதுக்கு வந்து வேலை கொடுக்க அது எப்படி வந்து பெருசாகி கொண்டே போகுதோ அது போல வந்து மசிலும் கூட அது பெருசாகிட்டே போகும். அதே போலதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கர்த்தர் ஒரு சிச்சையை அனுமதிக்கிறார் அப்படின்னா அது பழக 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 எப்படி அந்த மசில் வந்து பெருசாகுதோ அது போல நாமும் கூட அந்த சிச்சையின் மூலமாக நீதியாகிய சமாதானத்து பலனை தருகிற பிள்ளைகளாக நம்மால் மாற முடிகிறது. இப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆவியில வளர்ந்த பிள்ளைகளாக ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது வந்து சமாதானம். அதை புரிந்து கொண்டா இந்த சிச்சையை வந்து சந்தோஷமாக நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ஆவியிலே வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ்குள்ள வரணும் அப்படின்னா இந்த சிச்சையை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது டெம்பரவரியான ஒரு பெயின். இது வந்து சமீபத்துல வந்து அது வலி உள்ள வேதனை உள்ளத்தக்கதாக இருந்தாலும் கூட ஒரு காலம் சென்ற பிறகு அந்த எண்ட் கோல், இந்த கடைசியாக இது கிடைக்க போறது சமாதானம் என்று புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 119:67, Psalms 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். சோ அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல உபத்திரவத்திற்கு முன் நான் தவறான ஒரு மகனாக இருந்தேன், நான் தப்பு பண்ணிட்டு தான் இருந்தேன், கர்த்தர் சத்தம் கேட்டும் கூட எனக்கு புரியல, கர்த்தருடைய கட்டளைகள் தெரிஞ்சு கூட நான் கீழ்ப்படியாம போனேன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல உபத்திரவத்திற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ அந்த சிக்ஷைக்கு பிறகு உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்போ சிக்ஷை அனுமதிக்கப்படும் பொழுது ஆவியிலே நாம் வளருகிற பிள்ளைகளாக நம்ம மாறுறோம்ன்றத ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஆவியில வளர்றது மாத்திரம் இல்ல, நம்முடைய விசுவாச அளவும் கூட அந்த சிச்சையின் மூலமாக சேர்ந்து கொண்டு இன்னும் அதிகமாக அதை வளருகிறது. அப்போ நம்ம வந்து பிறந்த குழந்தையை போல நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம வந்து அதிலே வளருகிற பிள்ளைகளாக ஆவியிலும் வளர்ச்சி அந்த ஸ்பிரிச்சுவலா நம்ம மெச்சூர் ஆகிறோம், விசுவாசத்திலும் நம்ம வளர்ந்த பிள்ளைகளாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 21, 2 Timothy 2:21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஒரு கனத்துக்குரிய, கர்த்தர் விரும்புகிற அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவதற்கு வந்து சில வழிகளை வந்து இங்க சொல்றாரு. சிச்சைகள் நமக்கு வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அதை புரிந்து கொண்டு சுத்திகரித்து கொண்டால், அப்ப அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை விட்டு விலகி நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமும் ஆனதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான அப்படின்னு பாக்குறோம். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக மாறி அவர் விரும்புகிற அந்த நற்கிரியைகளை வந்து நாம் நடப்பிக்கக்கூடிய அந்த கணத்திற்குரிய அந்த பாத்திரமாக நீங்களும் நானும் மாற முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் கற்பிக்கிறது. அது எதன் மூலமா?
கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சிக்ஷையின் மூலமா. சோ கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அதை அற்பமாக எண்ண கூடாது என்பதை நாம வந்து புரிந்த பிள்ளைகளாக, ஆவியிலே வளர்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தியானிச்சு வந்து கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. ஆமென். அப்போ இந்த வார்த்தைகள் சொல்லுவது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே. அடுத்த வார்த்தை கவனிங்க, கொஞ்ச காலம். நமக்கு அடுத்தது வரப்போகிற அந்த பாடுகள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சில சிக்ஷைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாளுக்கு இல்ல, அது கொஞ்சம் காலம் மாத்திரம்தான். அப்போ இப்போ அடுத்ததா அது கொஞ்ச காலமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா சிக்ஷைகளை வந்து சிக்ஷைகள் வந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், சிக்ஷை வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கூட மனமாற்றத்துக்குள்ள வராத பிள்ளைகளாக இருந்தோம்னா நம்ம கிடைக்க போற அந்த தண்டனை நித்தியத்துக்கும் இருக்க போகிறது. அந்த நித்திய தண்டனை வேண்டாம் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிற அந்த இடத்துல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை அவர் என்ன பண்றாரு? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. அவர் வந்து சிக்ஷைகளை அனுமதித்தால் கூட அந்த சிக்ஷைகளை வந்து நம்ம வெளியே வரத்துக்கு அவரே நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து நமக்கு வந்து உதவி செய்து அதை மேற்கொள்வதற்கு அவர் வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது, அவர் நம்ம டிசிப்ளின் பண்ணும் பொழுது, அவர் சிக்ஷையை அனுமதித்து என் பிள்ளை இப்படிதான் வாழணும் அப்படின்ற அவர் விரும்புகிற பொழுது, நம் மனம் உடைந்து போகிற பிள்ளைகளாக இல்லாமல் கர்த்தர் நம்மை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை வந்து செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் விரும்புகிற, நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட, அவருக்கு உபயோகமான எந்த நற்கிரியம் செய்ய ஆயத்தப்படுகிற மகனாக அவர் என்னை ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரனாக மாற்ற அவர் ரெடியா இருக்கிறார். சிக்ஷை வருவது நமக்கு நல்லது. ஏசாயா 26:16 வாசிக்கலாம். ஐசாயா 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். ஆமென். ஆமென். சோ கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். அப்போ ஒரு சிக்ஷை வருகிறது. அப்ப நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நெருக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த ஏசாயால சொல்லப்பட்டது போல நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததா பாருங்க, உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அப்போ என்னுடைய உறவு, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இந்த சிக்ஷையின் மூலமாக அது இன்னும் கூட அது பலப்படுகிறது. ஏன்னா அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சோ உன் அறையை பூட்டிக் கொண்டு உனக்கும் உன் பிதாவுக்கும் இடையே வந்து நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ற, ஒரு சிக்ஷை வரும் பொழுது நம்ம என்னால இது முடியாது ஆண்டவரே, நீங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவரிடம் உட்கார்ந்து தனிமையிலே நம்ம பேச ஆரம்பிக்கணும். பாத்தீங்களா? அப்போ முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய மனத்தாழ்மை அங்கே வெளிப்படுகிறது. நாம் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. ஏன்னா எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தரிடம் வந்து நம்முடைய சுயத்தை விட்டு என்ன பண்றோம்? தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனா உலகப்பூர்வமா எடுத்துட்டோம்னா, என்னால் எல்லாம் செய்யக்கூடும், நான் ஏன் மத்தவங்க கிட்ட போய் நிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து வரத்துக்கு இந்த உலகம் அப்படி கத்து கொடுத்துருக்கு. ஆனாலும் தேவனிடம் வந்து செல்லாது. எனக்கு உதவி ஆண்டவரே, நீங்க தான் உதவி செய்யணும், உண்மை சார்ந்துதான் இருப்பேன் அப்படின்ற அந்த மனத்தாழ்மையோட முதல்ல அவரை அணுகிறோம். 2வதா அணுகும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் எடுத்து சொல்லும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இன்னும் அதிகமாக அது வந்து வளருகிறது, அது மேம்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜெபத்தின் மூலமாக அந்த சிக்ஷை வரும் பொழுது ஜெபத்தின் மூலமாக நம்ம இன்னும் கூட கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக, அதான் சொல்றாரு பாத்தீங்களா, மனுஷனே உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். ஏன்னா உலகம் சொல்றது இண்டிபெண்டன்ஸ், ஆனா கர்த்தர் சொல்றது டிபெண்டன்ஸ். அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை அவர் செய்வதற்கு அவர் வந்து கிருபை புரிந்த தேவனாக அவர் இருக்கிறார். வாசிப்போம் அடுத்ததா ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. ரோமன்ஸ் 5:3-5. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்ற நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அப்போ இந்த சிக்ஷை என்பது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல தேவனோடு நம்முடைய உறவு வந்து மேம்படுகிறது. சோ அதிகமான நேரத்தை தேவனோடு செலவிடும் பொழுது அவருக்கு என்ன பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றேன், அவருக்கு பிரியமாக நான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது என்னுடைய உறவு தேவனோட மேம்படுகிறதுன்னு பாக்குறோம். சோ இந்த ரோமர் 5:3 முதல் 5 வரை சொல்லுகிற பிரகாரமாக அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். அப்போ உபத்திரவத்துல மேன்மை பாராட்ட சொல்லி இங்க பவுல் எழுதுறார். அப்போ உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுங்க, அது நல்லதுதான். ஏன் அது நல்லதுன்னா, உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையாக இருக்கிறோம். பொறுமையின் மூலமாக இங்கே பரீட்சைன்னு போடப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த கேரக்டர், அது மாற்றத்துக்குள்ள வருகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்ப உபத்திரவத்தின் மூலமா நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் மாற்றத்தை கொண்டு வரான். அவன் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நம்பிக்கை உண்டாக்குகிறது அறிந்து, அப்போ அவன் வந்து கர்த்தர் விரும்பத்தக்க அந்த மாற்றத்தை, மன மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் சிக்ஷையின் மூலமாக, அந்த உபத்திரவத்தின் மூலமாக பொறுமையோடு இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரீட்சையின் மூலமாக நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அதை அறிந்த பிள்ளைகளாக உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுங்கள் என்று இங்கே பவுல் நமக்கு எழுதுகிறார். இப்போ மேலும் அடுத்ததா இந்த 5ஆம் வசனம் முக்கியமான வசனம், அதை கவனிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ இந்த உபத்திரவத்தின் மூலமா பொறுமையா இருந்து பொறுமையின் மூலமா நம்ம வந்து உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டு நம்பிக்கையாக வாழும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை நமக்கு கற்பிக்கிறது. ஆனா இந்த 5ல இருக்கிற அந்த முதல் பகுதியை வாசிச்சீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பார்க்கிறோம். இப்போ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்திலிருந்து உட்கார்ந்திருந்த அந்த தேவன் உங்களுக்காக, எனக்காக தாழ்விடமாகி இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். ஒரு மனுஷனாக அவர் மனு உருவெடுக்கிறார். மனு உருவெடுத்து நம்மை போல நம்ம சோதிக்கப்படப்பட்டு எல்லா சோதனையிலும் அவர் வெற்றி சிறந்து அவர் வந்து என்ன பண்றாரு, கடைசியாக அவர் மரணத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாக அவர் ரொம்ப வேதனைப்பட்டு துன்பப்பட்டு அவர் மரிக்கிறார். மரிப்பதற்கு முன்பாக அவர் உடம்புல ஒரே ஒரு இன்ச் கூட இடமே இல்லாம அவர் உடல் கிழிக்கப்பட்டு அவர் உடம்புல இருக்க ரத்தம் பூரா பூமியில சிந்தப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரை வந்து தியாகம் பண்ணார். தியாகம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் தேவனாக இருந்ததினால் அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வந்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தார். இந்த அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை. இந்த மாதிரி யாரும் எந்த மனிதனுக்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இறந்ததாக சரித்திரம் இல்லை. அப்போ தேவாதி தேவன் அவர் இப்படி செய்திருக்கிறார். இந்த அன்புக்கு இடையான அன்பு எதுவுமே இல்லை என்பதை நாம் எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, அடுத்தது பாருங்க, இதே 5ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் பார்க்கிறோம். தேவாதி தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவருடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஒரு ஆவி என்பதை நாம் எல்லாரும் அறிந்தவர்கள். அப்போ அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் என்னன்னா, தேவன் இறங்கி வந்து அவர் மரித்தது. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, அதற்கும் மேலாக அவர் நம்மேல் அன்பு வைத்து பரிசுத்தமாக இருக்கிற தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாத்தீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஆவியானவரே உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியமே அதுதான். அவர் வெளிப்பட்டார், அவர் மரித்தார், இதெல்லாம் நம்ம அறிந்ததுதான். ஆனா அதற்கும் மேலாக இன்றைக்கு அவருடைய ஆவி, அந்த அன்பு நம்ம மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னுடைய ஆவியானவரையே நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னா, அவரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு மிஞ்ச போகிறது வெட்கம் அல்ல, நமக்கு மிஞ்ச போகிறது வந்து ரட்சிப்பு மாத்திரம்தான். அப்போ அந்த உபத்திரவத்தின் மூலமா நாம இன்னமும் கூட அதிகமாக தேவனுடைய அன்பிலே வளர்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். வாசிப்போம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை. 1 Peter 1:6-7.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். சோ இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏன்னா துன்பம் வரும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம்? அலைன் ஆகிறோம். தேவனுக்கு என்ன பிரியமானது என் வாழ்க்கையில என்பதை உணரத்தக்கதாக அமர்ந்திருந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக ரீஅலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம வரோம். அப்போ துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் காட்டுறாரு இந்த இடத்துல பேதுரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த பொன்னானது அது குகையில போட்டு அது நெருப்பின் மூலமாக புடமிடப்பட்டு அதுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு அந்த பசும் பொன் எப்படி வெளியே வருகிறதோ அந்த அந்த நெருப்பின் மூலமாக புடமிடப்பட்டு எப்படி பரிசுத்தமானது வெளியே வருகிறதோ அதை பார்க்கிலும் வசனம் 7 சொல்லுகிறது, அதை பார்க்கிலும் அந்த அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ எனக்கு சிற்றி கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நான் அக்னியால் எப்படி அந்த பொன் சோதிக்கப்படுகிறதோ என்னுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதன் மூலமாக நான் வெற்றி சிறந்து மனமாற்றத்துக்குள்ளே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வெளிப்படும் பொழுது நமக்கு அது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக அது காணப்படும். என் மகனே வா, என் மகளே வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கைகளை விரித்து கொண்டு நம்மை கட்டி அணைத்துக் கொள்ளுகிற அந்த காலகட்டம் சமீபமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு சிக்ஷைகள் நமக்கு வருகிறது, சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்னும் கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். தேவன் இன்னும் என்னை கைவிடாமல் என்னை காத்து என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார், என் மேல் இன்னும் அன்பாக இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக தைரியத்தோடு அவருடைய கிருபாசனத்தில் சேர்கிற பிள்ளைகளாக மாறுவோம். வாசிப்போம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 10 வரை. கொலோசியன்ஸ் 1:9-10. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அப்போ நீங்களும் நானும் இங்க செய்ய வேண்டியது தேவனுடைய ஞானத்தில் வளரணும், ஆவிக்குரிய விவேகத்துல இருக்கணும், அவருடைய சித்தம் இன்னதென்று அறிய அவரை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் சொல்றாங்க சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த மகனாக ஆவில் வேகத்தோடு இருக்கும் பொழுது சகல ஞானத்தோடும் இருக்கும் பொழுது எஞ்சி இருப்பது கடைசியில வரது என்னன்னா சகல நற்கிரிகளுமாகிய கனிகளை தருகிற மகளாக நான் மாறுகிறேன். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நான் நடந்து கொள்ள மாறுகிறேன். அப்போ அந்த டிசிப்ளின் ஒரு சிக்ஷை எனக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரார். அப்ப மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது என்னுடைய அவரை பற்றிய அந்த புரிதலுக்குள்ள நான் ஆழமாக செல்லுகிறேன். அவர் என்ன விரும்புகிறார்ன்ற காரியத்தை அந்த சிக்ஷையின் மூலமாக நான் அறிந்து கொள்றதுக்கு சிக்ஷை ரொம்ப எனக்கு உபயோகமாக இருக்கிறது. அப்ப அது மாத்திரம் இல்ல, அந்த சிக்ஷை பெற்ற மகளாக நான் இருந்து கொண்டு நான் மனமாற்றத்துக்குள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன், என்னுடைய சாட்சி வெளிப்படுகிறது. நான் மாற்றம் அடைந்தேன் என்பதை நீங்களும் உணரலாம், உங்க வீட்டாரும் உணரலாம், உங்க சபையில இருக்கிற எல்லாரும் உணர ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த மாற்றம் என்பது இட் இஸ் வெரி எவிடென்ட், எல்லாரும் காணத்தக்கதாக அந்த மாற்றம் இருக்கிறது. அப்போ அந்த மாற்றம் வரும் பொழுது நீங்கள் அந்த மாற்றத்தை வாழ்க்கையில் நடப்பிக்கும் பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுவர்களாக நம்ம இந்த சிக்ஷையின் மூலமா கர்த்தருக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம வளர வேண்டும் என்று உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை. பிலிப்பியன்ஸ் 3:10-14.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடங்குகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஆமென். ஒவ்வொரு வசனமாக தியானிப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி, ஏன்னா நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகா ஆனந்த வாக்கியம், தேவனாய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள், அவரோட கூட நாமும் அவரோட கூட வருவோம் என்று நம்ம எல்லாரும் விசுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி ஆயினும் ஏதாவது ஒரு வழியில கர்த்தருக்கு நான் பிரியமான மகனாக மாறி நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் என்று நம்ம எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். வசனம் 11 சொல்கிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். நாம் நினைப்பதற்கும் மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், இந்த வாழ்க்கையை விட நம் நினைப்பதற்கும் மேலாக 1000 வருட அரசாட்சி இருக்க போகிறது, நித்திய ஜீவன் இருக்க போகிறது என்பதை நம்ம புரிந்த பிள்ளைகளாக வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இன்றைக்கு நமக்கு பிரியமாக எது இருந்தாலும் சரி, அது கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்புறம் சொல்றார் வசனம் 12, நான் அடைந்தாயிற்று. ஆனா பவுல் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை எழுதி வைத்தது பிரகாரமாக அவர் யாருக்கு எழுதுறாருன்னா, அவரை கண்டு அவரை பார்த்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மெச்சி கொண்ட பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தான் பவுலோட வாழ்க்கை. அப்ப அவரே சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். அப்ப அவரே இப்ப பவுல் எப்படி வாழ்ந்தார் என்பதை நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு உங்க பைபிள்ல யாரு பிடிக்கும் கேட்டா எல்லாரும் நார்மலா சொல்றது புதிய ஏற்பாடுல பவுல் தான். அவருடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தது, ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு லைஃப் நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்பேற்பட்ட பவுலை சொல்றாரு, நான் அடைஞ்சிட்டேன், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், நான் தேறிட்டேன், நான் கம்ப்ளீட்லி ஆன் ஹையர் லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான எண்ணத்துக்குள்ள அவர் போகவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இயேசு கிறிஸ்துவினால் பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டார்? பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும், அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா நித்திய ஜீவனுக்குள்ள அவர் நுழையணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தேவன் அவரை பிடித்தார். அப்போ இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி எப்படி தொடர்றாரா? ஆசையாய் நான் தொடர்கிறேன். அப்ப அவர் வசனம் 10 சொல்றது போல, எப்படி ஆயினும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, எனக்கு சாவே நேர்ந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அப்போ நான் உயிரோடு எழுப்பிக்கப்படணும். அதற்கு எந்த ஒரு காரணம் வந்தாலும் சரி, அது சிச்சையா இருந்தாலும் சரி, மரணமே நேரிட்டாலும் சரி, அவர் சொல்றாரு, அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்ப நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லி நான் நினைக்கல, அப்ப ஒண்ணு வேணா செய்யறேன், அப்ப இது வரைக்கும் நான் செஞ்சது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், இதுக்கு மேல நான் போக வேண்டிய தூரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தூரத்துல கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் அனுமதிக்கிறாரோ அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாக இன்னும் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்றேன், அதை ஆசையாய் நான் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவேன். அப்போ அந்த ஒரே ஒரு லக்கம்தான், அந்த ஒரே ஒரு டெஸ்டினி,
நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே ஒரு டெஸ்டினி. அந்த ஒரு டெஸ்டினிக்குள்ள அந்த லக்கை நோக்கி தொடருவதற்கு நான் வந்து பந்தய பொருளாக என் லக்கை நோக்கி தொடர்வதற்கு நான் ஆசையாய் நான் தொடர்கிறேன். அந்த ஆசையாய் தொடர்வதற்கு முன்பாக நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறேன். அதற்கு முன்பாக உயிரோடு எழுந்திருப்பதற்கு மரணமே நேரிட்டாலும் சரி, நான் வந்து தகுதியோட அவருக்கு பிரியமான மகளாக மாறுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாசிப்போம் யாக்கோபு 1:12 ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். அப்போ சோதனை வருவது நமக்கு நல்லது. சோதனை சகிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆனா சோதனை வந்தா அதன் மூலமா நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுறாண்ட அநேக காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். நீங்களும் நானும் வெகு சீக்கிரத்தில் பாக்கியவான்களாக மாறப்போகிறோம். அப்ப அந்த பாக்கியவான்களாக மாற முன்பாக அந்த அழிந்து போகிற பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ, இன்னைக்கு நமக்கு சில சோதனைகள் கர்த்தர் அனுமதித்தார் அப்படின்னா அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் அது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்திலும் கூட கர்த்தர் உங்களையும் என்னை சிறப்படுத்தி சீர்படுத்தி அவர் பலப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறார். சோ கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அப்ப யார் பாக்கியவான்களாக மாறுகிறார்கள்? உத்தமன் என்று விளங்கின பெண்மன் பார்க்கிறோம். அப்போ அதுக்கு முன்பாக கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்மேல் அன்பு கூறுகிறாயா, என் கட்டளைகளை கைக்குள் அப்படின்றாரு. அப்போ கர்த்தர் மீது அன்பு கூறுகிற மகனாக, அவர் கட்டளைகளுக்கு வந்து கீழ்ப்படுகிற பிள்ளையாக நம்ம வந்து சோதனைகளை சகித்து அந்த சோதனைகள் மூலமா பொறுமையோடு இருந்து அந்த பொறுமையின் மூலமா வந்து உள்ளான மனுஷன் பலப்பட்டு அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதன் மூலமா நம்பிக்கையோட காத்துக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரிடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு பிரேயரை வந்து ஏறெடுக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். தந்தையே, நீ நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா கிருபையும் இரக்கம் உடையவர், நீடிய பொறுமையும் சாந்தம் உடையவர், துதி கனம் மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கே. அப்பா தகப்பனே, இதோ இவ்வளவு நேரம் நாங்கள் சிருஷ்டிக்கிறதை பத்தி அறிந்திருக்கின்றோம். அப்பா, தேவ வசனங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்த்திருக்கின்றோம். இதோ இந்த பொல்லாத சமுதாயத்திலே நாங்கள் வாழும் பொழுது, இதோ ஆண்டவரே, தீய சக்திகளினால் பொல்லாதவர்களால் நாங்கள் சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஆண்டவரே எங்களை உணர்த்துகின்றீர். அப்பா, உமது தேவ வசனத்தில் நாங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து புரிந்து ஆராய்ந்து உமது பிள்ளைகளாக மனம் திரும்ப வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி வர வேண்டும் என்று நம்மேல் தேவனாகி நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் உணர வேண்டும். அந்த விதத்துல எந்த சிருஷ்டியா இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஆண்டவரே, தேவன் நம்மை சிருஷ்டிப்பது இன்னும் பரிசுத்தாவியிலே பல மடங்கு வளர வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு பயிற்சியோடும் முயற்சியோடு தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற நாங்கள் அதன்படி இயேசுவின் கற்பனைகளை கீழ்ப்படுகின்றமா, அவர்களுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகின்ற நாங்கள், இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை ஒரு சிலரை மட்டும் தெரிந்து கொண்டு அவர் பிள்ளைகளாக எங்களை வளர்த்து வருகின்றார் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அப்பா, அந்த விதத்துல எந்தவித சிருஷ்டியானாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நீங்க தருவீங்க என்று நம்பிக்கையோடு ஆண்டவரே, எந்த விதத்திலும் எந்த புலம்பலும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் சிருஷ்டியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை தருவீங்க. தொடர்ந்து நாங்கள் உமது பிள்ளைகளாக, அந்த சிருஷ்டியை உணர்ந்த பிள்ளைகளாக இன்னும் மனமாற வேண்டும். இன்னும் ஏதோ ஒரு சில காரியத்திலே நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த பாவத்தையும் விட்டு விலகி ஆண்டவரை உமக்கு உகந்த பிள்ளையாக மனம் திரும்பி தொடர்ந்து வளர கிருபை தாங்கப்பா. அப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி வளரக்கூடிய கிருபையை தரும் பொழுது, எங்களை பார்க்கின்ற பொழுது எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் மனைவி, பிள்ளைகள் மற்றும் எங்கள் உறவினர்கள் அனைவரும் எங்கள் நடவடிக்கையை பார்த்து, எங்கள் செயல்பாடுகளை பார்த்து அவர்களும் மனம் திரும்பி இன்னும் ஆண்டவரை ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்புவதற்கு எங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் உதவி செய்ய கிருபை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. அப்படி தொடர்ந்து எந்த விதத்திலும் ஆண்டவரே, நீங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை விட்டு விலகி விடாமல், எந்த பாவத்திலும் இனிவரும் காலங்களில் விழுந்து விடாமல், எவ்வளவு சிருஷ்டியா இருந்தாலும் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல், ஏற்ற காலத்தில் நீங்கள் உமது வருகையின் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ற ஒரே
ஊக்கத்தோடு நாங்கள் பயணம் செய்ய கிருபை தருவீங்க. உங்க தேவ வசனத்தோடு இணைந்து வாழ கிருபை தருவீங்கன்னு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சரியில்லை எனக்கு. சரி, என்னாச்சு பிரதர்? செஸ்ட்ல கொஞ்சம் பெயின் இருக்குது பிரதர். சரி பிரதர். செஸ்ட்ல பெயின், இடுப்பு வலி இருக்குது, இந்த எலும்பு வலி வந்துட்டு கழுத்துல இது அந்த 2 சைடு நரம்பு ரொம்ப இழுத்து, ரொம்ப தலையில மேல இருந்து கீழே வரைக்கும் நோய் எடுக்குது எனக்கு ரொம்ப. சரி பிரதர். கண்ணது இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுக்கும் இருக்குது, மூக்கிங் இன்ஃபெக்ஷன், இப்போ ரொம்ப கோல்டு பிடிக்குது எனக்கு ரொம்ப சீக்கிரம். சரி பிரதர். கோல்டு பிடிச்சா போறது இல்லை, அந்த மாதிரி எத்தனையும் மறந்து எடுத்தா கூட போறது. சரிங்க பிரதர். வசனம் கேட்டீங்கல்ல? ஆமா பிரதர். சரி, வசனங்களை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வாசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அன்பாகதான் இருக்காரு உங்க மேல. இதை அனுமதிச்சிருக்கிறார். அப்ப உட்கார்ந்து கேளுங்க, எதுக்கு இதை அனுமதிச்சிங்க ஆண்டவரே, நான் என்ன மாற்றம் என் வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொல்லி கரெக்டா கேளுங்க. அவர் கண்டிப்பா வெளிப்படுத்தி காட்டுவார். ஒவ்வொன்றா நீங்க வாயார அறிக்கை இட்டுட்டு அதோட சேர்ந்து வாழாம, ஏன்னா வசனம் சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அறிக்கை செய்து அதை விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சுகத்தை கொடுக்க ரெடியா இருக்கிறார். இந்த சுகத்துக்கு மேலாக ஆவியில இருந்து வளர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். நான் ஜெபம் பண்றேன். இப்ப உங்க சுகத்தையும் கொடுத்து ஆவியிலும் வளர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சர்வத்துக்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளிந்திரியங்களை ஆராகிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனை உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் சகோதரன் ஜெரால்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, தந்தை சிற்றியாத பிள்ளை உண்டோ, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சுக்கிறேன்னு ஆரம்பிச்சீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றிப்பா. நாங்க இன்னும் பாக்கியவான்களை மாறுவதற்கு இன்னமும் கூட எங்கள் மேல் அன்பா இருந்து ஆண்டவரே எங்க வழியெடுத்து வர கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சகோதரன் மேல இன்னைக்கு அன்பா இருந்த ஆண்டவரே, சில காரியங்களை அவர் வாழ்க்கையில அனுமதித்திருக்கு. அவர் மனமாற்றத்துக்குள்ள வரணும், ஆவியில வளரணும், புதிய ஜீவனை கொண்ட மகனாக புதிய சிருஷ்டியாக இந்த பூமியை சஞ்சரிக்கணுன்றதுக்காக ஆண்டவரே இதை அனுமதித்திருக்கு. இதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாக இன்றைக்கு ஆண்டவரே சகோதரனுடைய பேசுங்கப்பா. எங்கெல்லாம் உமக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி அவருக்கு இருக்கு என்பதை நீர் வெளிப்படுத்தி காட்டுங்க ராஜா. அப்பா, அதை புரிந்து கொண்டு அந்த சத்தத்தை தீர்க்கமாக கேட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்ட மகனாக உமக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவராக வாழ்றதுக்கு நீரே கிருபை பாருங்கப்பா. நாங்கள் பலவீனர், எங்கள் பலவீனத்தால் பாவம் செய்கிறோம் ஆண்டவரே, அதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். ஆனாலும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் பெரியது ஆண்டவரே. இந்த நேரத்துல சகோதரரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து கொள்ளுகிறேன். சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். சகோதரன் ஜெரால்ட பலவீனப்படுத்தும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனப்படுத்தும் எல்லா பலவீனங்களின் அசுத்த ஆவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கடிந்து கொண்டு சகோதரனை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். ஜெரால்டுக்கு விரோதமாக எழும்புகிற பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வலு சர்ப்பமே, உச்சன் தலை முதல் அந்த கண்ணில் இன்ஃபெக்ஷன், கழுத்துல வலி, காதுல வலி, இருதய சுத்தி வலி, எங்கெல்லாம் வலியும் வேதனையும் உண்டு பண்ணுகிறாயோ அந்த எல்லா வலு சர்ப்பத்தையும் அசுத்தாவிகளுக்கும் சாத்தான்களுக்கும் பெயின் ஈவில் ஸ்பிரிட்ஸ் லீவ் ஜெரால்ட் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தால சகோதரரை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த இடத்துல விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே விடுதலை உண்டு. பிசாசுகள் நடுங்கி அந்த இடத்தை விட்டு வெளியே போன்னு எங்களுக்கு தெரிய ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் சலும்புகளால சகோதரன் சுகமாறான்றதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். சுகத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. புதிகர மகிமையும் மாற்றும் ஆண்டவராக இயேசுவுக்கு உரியது ஜபங்களை எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரதர், இயேசப்பா சுகத்தை கொடுத்துட்டார் பிரதர், விசுவாசமா இருங்க. சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆமென், ஆமென், ஆமென்.